இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு 1 கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஆறட்டும். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே வடிச்சிட்டு லைட்டாக கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இது நல்லா ரெடியானதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஸ்மூத்தியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்து இன்னும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மீல் மேக்கரை லைட்டாக ஒரு கோல்டன் ஃப்ரை வர்ற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதை நம்ம மேக்ரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பாருங்கள், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கெட்டியான தயிர் இல்லை மோர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மோர் இருந்தது, ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே நமக்கு தேவையான எல்லா மசாலாவும் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து இதை மேக்ரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே கொஞ்சம் சீரகம். இது கூட நம்ம வெங்காயம் சீரகம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு காரம் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மீல் மேக்கர் மேக்ரினேட் பண்ண போவே அதில் எல்லாமே சேர்த்துருப்போம். அதனால் இதில் கொஞ்சமாக காரம் சேர்த்துட்டு திருப்பி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவு கிரேவி எல்லாமே நல்லா திக்காகி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.